நிறைய சூட்சமங்கள் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தனத்தை பற்றி பணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாம் பாவத்தின காரகங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனம், குடும்பம், வாக்கு இதெல்லாம் சொல்லுவோம். குரு பகவான் ரெண்டாம் பாவத்தில் இருந்துச்சு அப்படின்னா காரகன் குரு. குரு ரெண்டாம் பாவத்தில் இருக்கும்போது காரக பாவனாஸ்தி ஆகும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் பாவத்தின் சூட்சமங்கள் தலைப்பு அப்படிங்கிற தலைப்பில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு கோகுலராம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அனைவரும் கூர்ந்து கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ யோகவராகி சக்திபீடத்தின் நிறுவனரும் எனது குருநாதருமான சதீஷையா அவர்களை வணங்கி யோகவராகி அம்மன் பாதம் வணங்கி நான் உரைய ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் பாவத்தில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தனத்தை பற்றி பணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாம் பாவத்தின காரகங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனம், குடும்பம், வாக்கு இதெல்லாம் சொல்லுவோம். அப்படிதான் வரும். அதே ரெண்டாம் பாகம் வந்து பார்த்திங்கன்னா புதிய உறவு முறைகளை குறிக்கிறது ரெண்டாம் பாவம் குறிக்கும். நம்ம உடல் பார்த்திங்கன்னா முகத்தில் கண் பாவம், வலது கண்ணை குறிக்கிறது ரெண்டாம் பாவம் குறிக்கும். ரெண்டாம் பாவத்தில் நம்ம முக்கியமாக வந்து பணம் தான் எல்லோரும் தேடிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் பணம் எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் இருக்கிற கிரகத்தை வச்சு பணம் வரும். ரெண்டாம் பாவம் ஆட்சி உச்சம் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து நம்மளுக்கு வந்து தேவைக்கப்போ சீக்வன்ஸாக கிடச்சிரும். இதே ரெண்டாம் பாவத்துக்கான மெயினாக தனத்துக்கு மட்டும் காரகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான். குரு பகவான் ரெண்டாம் பாவத்தில் இருந்துச்சு அப்படின்னா காரகன் குரு. குரு ரெண்டாம் பாவத்தில் இருக்கும்போது காரக பாவனாஸ்தி ஆகும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பணம் வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேவைக்கு பணங்கள் வந்து கிடைக்காது. இதுவே குரு பார்வை இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா பணங்கள் வந்து சீக்வன்ஸாக தேவை கிடைச்சிரும். அதே இடத்துல இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கிடைக்காது. அதே வந்து ரெண்டாம் பாவகத்தில் இருக்கிற கிரகங்கள் ஒவ்வொன்றும் எப்படி பணத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூரிய பகவான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் வந்து அரசாங்கம், அரசியல், ஆன்மீகம் இது சம்மந்தமான வருமானத்தை வந்து நமக்கு சீக்வன்ஸாக கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயுமே வந்து பேர் புகழும் சேர்த்தி பணத்தையோடு சேர்த்தி கொடுப்பாரு சூரிய பகவான். சந்திர பகவான் இருக்குது அப்படின்னா தாய் வழி உறவு முறையில் வந்து ஒரு எப்பயுமே வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். தாய் வழியில் பணம் வருவாய் இருக்கும். உணவு சம்மந்தமானது, நீர் சம்மந்தமான தொழில் செய்யும் போது அவங்களுக்கு பணம் வர வந்து சீக்கிரஸாக வந்துட்டுருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா மங்களகாரகன்னு சொல்கிறோம். அதே மாதிரி செவ்வாய் வந்து போலீஸ், இராணுவம் இது மாதிரி துறையிலேருந்து அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் போட்ட தொழிலில் வந்து வருவாய் வந்து வந்துட்டுருக்கும். இது மிலிட்ரி, இராணுவம் சொல்கிறத விட யூனிஃபார்ம் போட்ட தொழிலில் வந்து அவங்களுக்கு இது சீக்வன்ஸாக வருமானம் கிடைச்சிட்ருக்கும். அடுத்து புதன் பகவானை வந்து பார்த்திங்கன்னா வணிகத்தை குறிக்கிறவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா யூக வணிகம் இது பண்ணால் கெஸ் பண்ணால் எப்படி நமக்கு வந்து எந்த வியாபாரம் பண்ணால் என்ன வருமானம் வருன்றது யூகம் பண்ணி வருமானம் பண்ணவர். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன வருமானத்தை டெய்லியும் பணம் சம்பாதிக்கிறது புதன் பகவான். குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீகம், டீச்சர் அதிகமாக இருக்கிறது குரு பகவான். ரெண்டாம் இடத்துல குரு சம்மந்தப்படும் போது டீச்சர் இருப்பாங்க, இல்லை அவங்க ஃபேமிலியில் யாருனா டீச்சராக இருப்பாங்க. ஆசிரியர், ஜோதிடரும் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானோட காரகத்தில் வரும். அடுத்தது வந்து சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மூலிமா வருமானம் வரும். பெண்கள் மூலிமா அப்படின்னா பெண்கள் வந்து அதிகமாக ஆண்களை விட அழகு சாதன பொருட்களை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் பண்ணுறது, மேக்கப் ஐட்டம்ஸ் அதுமாரி பர்ச்சேஸ் பண்ணி விற்கிற மாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வருமானங்கள் வந்து அதிகமாக கிடைக்கும். சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெதுவாக வந்து பணத்தை கொடுக்குறவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா பழைய இரும்பு, பழைய பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறது இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணும்போது வருமானம் கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக கிடைக்கும் வருமானம். அது இதே ராகு பகவானை வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டத்துக்கு அநீதியாக இருந்தால் வருமானத்தை கொடுக்குறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருட்கள் வியாபாரம் பண்ணுறது சரிங்களா, இல்லீகல் வருமானத்தை கொடுக்குறது ராகு பகவான். கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை வந்து குறைச்சி கொடுப்பார். நிலையான வருமானம் உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா. வாய்ப்பளித்த யோகநாத் குருஜி ஐயாவுக்கு நன்றி.